இதயம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபம் சீரியல் என்னோட இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதயம் சீரியல் இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னே சொல்லலாம். சாரதா வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. சாரதா வந்த உடனே பாரதி ரொம்ப பதட்டமாகறாங்க. சாரதா வந்து பாரதி கிட்ட வந்து ஆதி லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க. இப்போ கேசவன், லதா எல்லாருமே இருப்பாங்க. எனக்கு இப்போ அந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும். நீயும் ஆதி லவ் பண்ணுற பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ வரைக்கும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஆதி அங்கே வராங்க. சாரதா நேரடியாக ஆதிக்கிட்ட நீ இப்படி குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற அளவுக்கு ஒன்று மாற்றினது யார் அந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போது ஆதி உடனே சாரதா கிட்ட நீங்கள் பாரதி கிட்ட தானே அதை சொன்னீங்க, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்க சொன்னீங்களே, பாரதி இன்னும் சொல்லலையான்னு கேட்குறாங்க. அப்போ சாரதா பாரதி கிட்ட என்ன பாரதி, நான் கண்டுபிடிக்க சொன்னதை ஆதிக்கிட்ட நீ சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு அது ஒன்றும் இல்லைம்மா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினது அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்றாங்க. அப்போது ஆதி வந்துட்டு அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதானம்மா, இப்போவே நான் அந்த உண்மையை சொல்கிறேன், அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சாரதா இங்கே தான் இருக்கலாம், அப்போவா இந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாளா, யாரு பாது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பாரதி ஆதி எங்கே நம்மளை சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு பயந்துக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. லதா பாரதி கிட்ட பாரதி போச்சு, அவர் ஒன்று தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. பாரதி ரொம்ப பதட்டத்தோடு நின்றுட்டுருப்பாங்க. சாரதா ஆதி சொல்லுப்பா, எங்கப்பா இருக்கா அந்த பொண்ணு, சொல்லுப்பா இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஆதி வந்துட்டு அம்மா எங்கே இருக்கான்னு, அவள் ஆஃபீஸில் இருக்கான்னு நான் சொல்லலாமா, இந்த ஊரில் தான் இருக்கான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சாரதா சரி நான் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேன், நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. பாரதி வந்து எங்கே ஆதி சாரதா கிட்ட வந்து நம்மளை பற்றி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. லதா ஒரு பக்கம் பாரதியை பயமுறுத்திட்டு இருக்காங்க. பாரதி நேராக ஆதிக்கிட்ட வந்து தயவு செஞ்சு உங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்போ ஆதி வந்துட்டு இது என்னடா கதையாக இருக்கே, எங்கள் அம்மா உங்ககிட்ட தானே நான் லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்க சொன்னாங்க, நீங்களாச்சு எங்கள் அம்மாவாச்சு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட உண்மையை சொல்ல தான் போகிறேன்னு சொல்ல பாரதி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் நடக்காத காரியம், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் அம்மா கிட்ட பேசாதீங்கன்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆதி வந்து அதெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. பாரதி ரொம்ப கோவமாக அங்கேருந்து எழுந்து போயிடுவாங்க. இப்போ ஆதி யோசிக்கிறாங்க, எப்போ பாரு வர வேண்டியது, கோவப்பட வேண்டியது, போக வேண்டியது, உங்களுக்கு என்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே கிடையாது, ஆனால் நீங்கள் என்னடானா என்னோட காதல் மேலே எப்போ பாரு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாரதி வந்துட்டு தமிழுக்கு வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. மரகதம் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போது பாரதி தமிழை வந்து ஒர்க் பண்ண சொல்லிட்டு மரகதம்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இப்போ மரகதம் வந்துட்டு இதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ பாரதி ஆஃபீஸில் நடந்ததை யோசிச்சுக்கிட்டே வந்து உப்பு எடுக்கிறதுக்கு பதிலாக சர்க்கரை எடுக்கிறாங்க. அப்போ மரகதம் வந்து பார்த்துட்டு பாரதி என்ன பண்ணுற, நீ உன் ஞாபகம்லாம் எங்கே இருக்குது, இது சர்க்கரை இங்கே இருக்கு பாரு உப்பு அப்படின்னு உப்பு எடுத்து கொடுக்குறாங்க, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் நீ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்போ பாரதி வந்துட்டு அது ஒன்றும் இல்லாத ஆஃபீஸ் விஷயமா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறாங்க. அப்போ மரகதம் வந்துட்டு ஆதியை பற்றி பேசி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு பாரதி கிட்ட ஆமாம் அந்த தம்பி ஆதி எங்கே தங்கியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாரதி அவரோட கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பிப்பா, நம்ம தமிழை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாரதி ஆதியை பற்றி பேசின உடனே அவர் ரொம்ப நல்லவர், ஒரு கம்பெனிக்கு எம்டின்னு தான் பேர், ஆனால் யாருக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் ஓடி போய் செய்வார், அதனால தான் அவருக்கு ஒன்றுனா அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே போய் நிற்பாங்க அப்படின்னு ஆதியை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ மரகதம் யோசிக்கிறாங்க, அந்த தம்பி ஆதியை பற்றி பேசினாலே பாரதி ரொம்ப சந்தோஷமாயிடுறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மரகதம் பாரதி கிட்ட ஆமாம் பாரதி அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி தான், நீ கல்யாணத்துக்கு போனியே அந்த தம்பியோட கல்யாணம் எப்படி நினச்சி ஏன் நினச்சின்னு கேட்குறாங்க. உடனே பாரதி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.